ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் வச்சு ரீஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ரீஆர்கனைசேஷன் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். சில பேர் அதில் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அப்போ நான் ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தப்ப அதிலேருந்து ஒரு 3-4 தடவை நான் வெட் கிளாத் வச்சு தொடச்சி மட்டும்தான் வச்சேன். பொருட்களெல்லாம் எடுத்து வெட் கிளாத்தில் தொடச்சி மட்டும்தான் விட்டேன். அதுலேருந்து நான் இன்னும் இது வரைக்கும் டீப் க்ளீனிங் பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி எல்லாமே எடுத்து டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த விலாகில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் நம்ம தொடச்சி விட்டாலும் டீப் க்ளீனிங் பண்ணுறதுல இருக்கிற நிம்மதியே தனி. அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இந்த சால்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம உப்பு ஜாடியில் கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொட்டி வச்சதுனால எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் அகெயின் உப்பு கொட்டி வைக்கும் போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தான் உப்பு நான் கொட்டி வைப்பேன். அப்போ தான் நமக்கு தண்ணி விடாது உப்புலேருந்து. இது எல்லாமே நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப கொட்டி வச்சுக்கலாம். இந்த ஆயில் பாட்டில்ஸோட மூடியில் பார்த்திங்கன்னா, இந்த க்ளோஸ் பண்ணுற இது பார்த்திங்கன்னா உடஞ்சிருது. இது வந்து வேஸ்ட்டு. இந்த லிட்டு வந்து குவாலிட்டியே இல்லை. இந்த லிட்டு வந்து தனியாக மீஷோவில் விற்கிறாங்க. நான் அதை வாங்கியே ஆகணும். இந்த பாட்டிலே வாங்குறதே வேஸ்ட்டு. வாங்காதீங்க யாரும். அழகாக இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் அப்படி தான், ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்ப ஸ்டக் ஆகும். தோசை சுடும் போது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். ஆயில் வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ண முடியாது, ஃப்ரீயாகவே வராது. இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்றேன். மணி பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு தண்ணியை மாற்றிட்டு அந்த இலைகளெல்லாம் கழுவிட்டு தண்ணி மாற்றி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும். மெயின்டைன் பண்ணிக்கலாம். வளராது, ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிச்சனில் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கிச்சனில் சைட்டில் நமக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாண்டையும் இப்போ நான் தொடச்சி தான் விட்டுற போகிறேன் நல்லா டீப்பாக. இந்த வால் ஹேங்கிங்லாம் எடுத்துகிட்டு டைல்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டேன். நான் வந்து பாத்திரம் கழுவும் போதெல்லாம் சோப் போட்டு டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சி வெட் கிளாத் வச்சு தொடச்சிருவேன். அதனால் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது டைல்ஸில். இந்த ஸ்டாண்டு வந்து நான் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். அந்த ஸ்டாண்டு வந்து இந்த பக்கம் மேலே செல்ஃபில் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வால் ஹேங்கிங்கும் நான் வெட் கிளாத் போட்டு தொடச்சிக்கிறேன். இந்த வால் ஹேங்கிங் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கிச்சனில் நம்ம ஹேங் பண்ணி வைக்கும் போது அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து நான் இதை மாற்றி ஹேங் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். நான் அப்பப்போ அப்படி தான் பண்ணுவேன், மாட்டி வைப்பேன் கலரு. இப்போ எல்லாமே நம்ம கழுவி கொண்டு வந்து இங்கே கமுத்தி வச்சிடலாம். எல்லாம் தண்ணி வடிஞ்சதுமே கொஞ்சம் நேரம் கழித்து நிமித்தி வச்சுருவேன்.
வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். காளான் பிரியாணி, நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே செம்ம டேஸ்டியான ரெசிபீஸு. பாருங்கள், கமுத்தி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் நேரம் கழித்து நிமித்தி வச்சுட்டேன் எல்லாத்தையும். இப்போ வந்து ட்ரை கிளாத் வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுறலாம். என்ன தான் நம்ம கிச்சன் டவலு, மைக்ரோ ஃபைபர் கிளாத்து அது இதுன்னு வாங்கினாலுமே பிள்ளைங்களோட நம்ம பழைய பனியன் கிளாத்தை யூஸ் பண்ணுற சுகமே தனிதாங்க. இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ, ரீயூசபிள் டிஷ்யூ நான் போட்டுருவேன். அப்போ தான் நமக்கு நீட்டாகவும் இருக்கும், அழுக்கும் வந்து ஸ்டாண்டில் ஆகாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கீழேயும் மேலேயும் வச்சுருவேன். ரீயூசபிள் டிஷ்யூ. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது, நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு தான் முன்னாடி நான் அந்த ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்டாண்டு. நான் இங்கே மேலே செல்ஃபில் வச்சுக்கிட்டேன். இங்கேயும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த செல்ஃபில் இந்த ஸ்டாண்டு. நான் வந்து எனக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து வாங்கணுன்ட்டு பார்த்து வச்சுருக்கேன். அதை தான் நான் வாங்க போகிறேன். அதை நான் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு ஜாடியில் டஸ்ட் பண்ணிவிட்டு தான் உப்பு அகைன் நான் கொட்டி வைக்கிறேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உப்பு சுத்தமாக தண்ணி விடாது உப்பு ஜாடியில். எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. ஸ்டாண்டில் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி வைக்க முடியாது. இருக்கிற மாதிரி வச்சா தான் யூஸ் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ண முடியாது. நான் செக் பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிற மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம், சின்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு தோணுது, பார்க்குறேன். இப்போ வந்து சர்க்கரை, டீ தூள் எல்லாமே நான் கொட்டி வச்சுட்டேன் அந்த பாட்டிலில். இந்த பாட்டில்ஸும் அப்படி தான், ஒவ்வொரு தடவையும் கலரை வந்து இந்தான அந்தானன்னு மாற்றி மாற்றி வச்சுக்குவேன். சுகர் பாக்ஸ் வந்து இந்தான, டீ தூள் அந்தான அப்படின்னு திடீர்னு மாற்றி மாற்றி வைப்பேன். அப்பயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பழைய காஃபி கப்பு, கைப்பிடி உடஞ்ச காஃபி கப்பு. அதில் வந்து இந்த மாதிரி லைட்டரு, சிசர்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் பாட்டிலில் நான் ஆயில் ஊற்றி வைக்கல, சும்மா அப்படியே வைக்கிறேன். லிட்டு வந்து நம்ம மீஷோவில் அகைன் வாங்கிட்டு தான் ஆயில் நம்ம ஊற்றி வைக்கணும். அதனால் நான் சும்மா அப்படியே. இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இப்போ இந்த ஹோல்டரை இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு, மணி பிளான்ட் பாட்டிலை அந்தான பக்கம் வச்சுட்டு, இந்த ஆயில் பாட்டிலை தூக்கி இந்தான பக்கம் வச்சு, இன்னொரு எம்டி பாட்டிலை இந்தான வைக்கிறேன். இப்போ நம்ம இப்படி வச்சதுனால இந்த ட்ரே இந்தால வைக்க முடியாது. அது இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேவை. இப்போதைக்கு இப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கீ பாட்டில், கீ வந்து நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் கீ ஊற்றி வச்சுட்டேன் இந்த பாட்டிலில். இதை வந்து நான் இப்படி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி தட்டுறது ஃப்ரீயாக இந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா மாற்றி கூட வச்சுருவேன். முன்னாடி இருந்த மாதிரியே அந்த ட்ரே வச்சு வச்சுருவேன். இப்போ இந்த தண்ணி ஜாடி வந்து நான் டெய்லி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மியாக இருக்க தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடலாம். நம்ம ட்ரேயில் வேறு டிஷ்யூ மாற்றிட்டு அவ்வளோதாங்க. நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.